அனைவருக்கும் அன்பான வணக்கம். சென்னிமலை வேலவன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்ம வினையும் செந்தூர் முருகப்பெருமானும் அப்படிங்கிற தலைப்பில் தான் இன்றைக்கி பேச போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து காசுனால கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க. மற்ற ஏதோ ஒரு பிரச்சனையினால் கஷ்டப்பட்டு ரொம்ப மன அழுத்தத்தால் பாதிக்கப்படுறாங்க. இது ஏன் அப்படின்னா, நம்ம செய்கிற நம்மளை இதில் தாக்குது. நம்ம திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு நாளிக்கிணத்துல குளிச்சுட்டு கடலில் குளிச்சுட்டு முருகப்பெருமானை போய் பூஜாமூர்த்தியோடு இருக்கிற முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த கர்ம வினையிலிருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம். இந்த கர்மாவிலிருந்து எப்படிங்க வெளியில் வரும் திருச்செந்தூர் போனால் அப்படின்னா, செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேன்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் ஐயன் கையெழுத்தேன்னு கந்தர் அலங்காரத்தில் அருணகிரிநாத பெருமான் அருமையாக எழுதியிருக்கிறாரு. அந்த மாதிரி நீங்கள் திருச்செந்தூர் போனீங்க அப்படின்னாலே முருகன் நம்மளுடைய கர்மாவை தீர்த்து வைப்பார். அது முருகனே கூப்பிட்டு நீங்கள் போனீங்கன்னா இன்னும் ரொம்ப வெகு சிறப்பாக இருக்கும். உங்களுடைய கர்மா கழிஞ்சிட்டுதுன்னு நீங்கள் நினச்சிக்கலாம். அந்த அளத்துக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. திருச்செந்தூர் போனீங்கன்னா அந்த கடல் வந்து உங்ககிட்ட பேசுங்க. நீங்கள் உட்காந்து பாருங்கள், அந்த கடல் அவ்வளோ அற்புதமாக நம்மக்கிட்ட வந்து அந்த கடல் பேசுகிறது உங்களால் அவ்வளோ அழகாக உணர முடியுங்க. அந்த கடல் நம்மகிட்ட ஏதோ பேச வர்ற ஒரு உணர்வு நம்மளுக்கு தோணுங்க. நம்ம அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும், நல்லது செய்கிற அளத்துக்கு உங்களுக்கு கர்ம வினை உங்களை சூழாது. நீங்கள் முடிஞ்ச அளத்துக்கு அடுத்தவங்க நம்மளுக்கு கெடுதல் செஞ்சாலும் நம்ம யாருக்குமே கெடுதல் செய்ய வேண்டாங்க. அந்த முருகன் நம்மளோட துணை இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு கெடுதல் செஞ்சவங்களுக்கும் கூட நன்மை செய்யுங்க. அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு கண்டிப்பாக அருள் பாலிப்பார். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா அர்த்தமுள்ள இந்து மதத்தில் வாழ்க்கையை அனுபவித்து கண்ணதாசன் வந்து அழகாக எழுதியிருக்கிறாரு. அதில் சொல்லியிருப்பார் அவர் வந்து, வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செய்த வினையும் செய்கின்ற தீவனையும் ஓர் எதிரொலியை காட்டாமல் மறையாது. நீ விதைத்த விதைகளை நீயே அறுவடை செய்யும் முன் அந்த நிலத்தில் வேறொரு பயிரை இட முடியாதுன்னு கண்ணதாசன் வந்து அருமையாக அதில் எழுதியிருக்கிறாருங்க. வாழ்க்கையை அனுபவிச்சு எழுதியிருக்கிறாரு. அதனால நம்ம முடிஞ்ச அளத்துக்கு யாருக்கு கெடுதல் பண்ண வேண்டாம், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். எந்த அளத்துக்கு நீங்கள் நல்லது செய்கிறீங்களோ அந்த அளத்துக்கு இறைவனே உங்கள்கிட்ட வந்து மண்டியிடுவார், யாசகம் கேட்பார். அந்த அளத்துக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு கெடுதல் செய்யாமல் இருங்க. முருகப்பெருமானுடைய திருவருளும் அந்த சிவன் பெருமானுடைய திருவருளும் எல்லாம் வல்ல அங்காள பரமேஸ்வரி தாயின் திருவருளும் அனைவருக்கும் கிடைக்கும்னு நான் வேண்டிக்கிறேங்க. இன்னைக்கு பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.